மற்றொரு சமயம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் கடுமையான பசி கொடுமை. பசியோடு வீட்டிற்கு வந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது அன்பு மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நோக்கி, உங்கள் தந்தையிடம் நிறைய ஆடுகள் வந்திருக்கிறது. நீங்கள் சென்று 5 ஆடுகள் வாங்கி வாருங்கள். அதன் மூலம் நமது குடும்பத் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று கூறி அனுப்பி வைத்தார்கள். கணவரின் சொல்லை மதித்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது தந்தையை காணச் சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வீட்டுக் கதவை தட்டினார்கள். உடனே கதவை திறந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழமை போல மகளை கௌரவித்து, பின்பு இந்த நேரம் நீ இங்கு வரவேண்டிய நேரம் இல்லையம்மா, நீ வந்த நோக்கம் என்ன என்று விசாரித்தார்கள். எனதருமை தந்தையே, மலக்குகள் தஸ்பீஹ் மூலம் தங்களின் வயிற்றை நிரப்பிக் கொள்கிறார்கள். மனிதர்களாகிய நாம் என்ன செய்வது என்று சூசகமாக தங்களின் வறுமை நிலைமை பற்றி முறையிட்டார்கள். என் அன்பு மகளே, நீ ஆடுகள் கேட்டு வந்துள்ளாய். இன்று தம்மிடம் ஆடுகள் வந்திருக்கிறது. ஆனால் சற்று முன்புதான் ஹஸ்ரத் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் வந்து, உங்கள் அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உங்களிடம் 5 ஆடுகள் வாங்க வருகிறார்கள். இதோ 5 கலிமாக்களை அல்லாஹ் தந்துள்ளான். உங்கள் மகள் வந்தவுடன், மகளே, உனக்கு 5 ஆடுகள் வேண்டுமா, 5 கலிமாக்கள் வேண்டுமா என்று கேளுங்கள் என்று கூறி சென்றுள்ளார்கள். நீ எதை விரும்புகிறாய், கேளு, தருகிறேன் என்றார்கள். கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்